ஸ்டாலின் முதலமைச்சருடைய பதவியை ராஜினாமாவே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க கோரிக்கை வெளியாகி இருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழலுக்கு உண்மையிலேயே வர வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் முதலமைச்சராக 3 ஆண்டுகள் 1 மாதங்கள் கடந்து விட்டது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டராக 40 மாதங்கள் ஆட்சியை செய்து விட்டார். இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்குன்னா 11 + ஒரு 10, இன்னும் 20 மாதங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி இருக்கு. 20 தான் அதிகபட்சம். அது எலெக்ஷன் டியூட்டிலாம் வந்துடும். அதில் உருப்படியானது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஆட்சி நீடித்த ஸ்திரத்தன்மையோடுனா 1.5 வருஷம் தான். ஓகேங்களா, அதனால எட்ஜுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டதை நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்த தேர்தலில் எப்படியாவது வெற்றியை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முனைப்பில் இருக்கும்போது தேர்தல் முடிவுகள் நாடும் நமதே 40ம் நமதேன்லாம் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே கள்ளக்குறிச்சி விவகாரம், கள்ள சாராயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கள்ளக்குறிச்சியிலிருந்து கள்ள சாராயத்திற்காக அழைக்கிறேன் கருணாநிதி மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விதமான பிரச்சாரத்தை செய்ய முடிகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. நான் இப்பயும் சொல்றேன், தயவு செய்து முதலமைச்சர் அவர்களே கட்சியை திருத்த பாருங்கள். ஏன்னா இது இப்போ உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக கடுமையான அரசியல் நெருக்கடி என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் உங்களுடைய முதலமைச்சர் பதவியை கட்டாயம் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஸோ இந்த முதலமைச்சர் பதவி போச்சு அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஆட்சிக்கு வருவது என்பது மிகவும் சிரமம். பவன் கல்யாண் வேற வெற்றியை பெற்று விட்டார். ஆந்திராவில் 10 வருஷத்துக்கான வெற்றி, பெரிய வெக்டரினாலும் கூட ஒரு கேம் சேஞ்சரா இருந்ததை பார்க்க முடியுது. ஆட்சி அமைத்ததில் முக்கிய பங்கு ஆற்றியவராக பவன் கல்யாண் மாறிவிட்டார். ஸோ இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆட்சி அமைக்க போகிறவங்கள ஆட்சி அமைக்க விடாமல் பண்ணிட்டா ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பெருசு இல்லை, சண்டை செய்யணும். அந்த மாதிரி தான், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பெருசு இல்லை, போட்டியை கொடுக்கணும், காம்படிஷன் கொடுக்கணும். அவனுக்கு போகிற ஓட்டை 10% நம்ம பிடுங்கணும்னா அவன் நம்ம கையில். அந்த மாதிரியான அரசியல் ஒரு சூழ்நிலையில தான் தயவு செஞ்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே திருந்துங்கள், கட்சியை திருத்துங்கள். ஏன்னா ஓப்பனாகவே சொல்கிறோம், பத்திரிகையாளர்களா கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட தமிழ் புதல்வர்னு சூப்பர் திட்டம், இப்போ அது நல்லதாக செஞ்ச மாதிரி, பட் இப்போ மிகப்பெரிய ஒரு கெட்டது, 40 பேர் ஸ்பாட் அவுட். ஓகேங்களா, இது குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்கப்படுது. ஓகேங்களா, கேட்கறது எதிர்கட்சிகள் கிட்ட ஆளுங்கட்சி கேட்கறது நாங்களா ஊற்றி கொடுத்தோம், நாங்களா குடிக்க சொன்னோம் அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். தடுத்துருக்கலாம்ல, இப்போ 1-2 பெரிய இஷ்யூ ஆயிருக்காது, 40ன்றது மெஜாரிட்டி நம்பர்ல. ஸோ அதனால ஆட்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில எவ்வளோ பண்ணியும் மக்கள் உங்களை தான் ஜெயிச்சு வச்சாங்க. பட் இப்போ மறுபடியும் ஜெயிக்க வைக்கலாம் என்ன பண்ண